ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான உங்களுடைய ஹேருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஜூஸ் தானே கொண்டு வந்திருக்கேன். இது ஜூஸ்ன்னு சொல்ல முடியாது, ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, சிஸ்டர் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கி சீரமோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது, ஹெல்த்தியாக முடி வளர்கிறதுக்கு எனக்கு சிம்பிளாக இருக்கிற ஃபுட்டு ஐட்டம் மட்டும் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவிலையும் அப்புறம் யூடியூப்லையுமே நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க. ஸோ நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றாவே கொண்டு வரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். எனக்கு வேறு கொடுங்க சிஸ்டர் சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, ஒரு ஜூஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டுமே அந்த ஜூஸ் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்னு சொல்ல முடியாது. அதை நீங்கள் தான் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அது பண்ணுறது, எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வேறு எதுவுமே இல்லைங்க. அது என்ன ஜூஸ்னால் கருவேப்பிலை ஜூஸ் தான். கருவேப்பிலை ஜூஸ் ஐயோ கசக்குமே அப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. நிஜமாக இல்லைங்க. நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்கனாவே அந்த கசப்பு தன்மை மாறி நல்லா பார்க்க நல்ல ஒரு சூப்பரான ட்ரிங்காகவே இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு கருவேப்பிலை தாங்க மெயினான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நிறைய குடிப்பீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய எடுத்துக்கோங்க. 2-3 கொத்து கூட எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட நம்ம அந்த கசப்பு தன்மை இல்லாமல் ஆக்குறதுக்கு முக்கியமாக சேர்த்துறது தயிர் தாங்க. தயிர் ஒரு குட்டி கப்பில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துக்கலாம், திக்கான தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் குடிக்கிறதுக்கு. தயிர் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவருக்காக இது ரெண்டுமே அடித்து குடிக்கலாம். பட் அந்த ஃப்ளேவருக்காக குடிக்கிறதுக்காக ஒரு 4 இலை என்னது புதினா எடுத்துக்கோங்க. புதினா இலை இருக்கும் இல்லைங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷான லீஃப் எடுத்துக்கோங்க. கழுவிட்டு புதினா லீஃப் ஒரு 4 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு மாதிரி கருவேப்பிலை துவர்ப்பு மாதிரி கசப்பு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு மாதிரி குடிக்க முடியாது, திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பிஞ்ச் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு, இல்லைன்னா வேண்டாம். அது போட்டிங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது குடிக்கும்போது இதை நல்லா மிக்சியில் போட்டுட்டு சூப்பராக ஸ்மூத்தி மாதிரி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கும் போதே அந்த தயிரில் இருக்கிற அந்த திக்கான இது இருக்கும் இல்லைங்களா, அது நல்லா அப்படியே ஸ்மூதி மாதிரி இருக்கும். குடிக்கிறதுக்கே திக்காக இருக்கும், தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா திக்காகவே இருக்கும். இதை நல்லா அடிச்சுட்டு ஒரு டம்ளரில் மாற்றி வச்சுட்டு நீங்கள் மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல், ஆமாம் ஒரு 11 மணி போல் அந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் குடிச்சுக்கோங்க. செம்ம எஃபெக்டிவாக இருக்குங்க. முடி நல்லா கருன்னு நீளமாக வளரணும் சிஸ்டர், நான் கருவேப்பிலையே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கலாங்க. டெய்லி குடிக்கலாம், எந்த பிரச்சனையுமே வராது. டெய்லியும் குடிக்கலாம். ஃபஸ்ட்டு குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், துவர்க்கிற மாதிரி கசக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தயிர் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த எதுவுமே தெரியாது. நீங்கள் நார்மல் மோர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தயிரை தண்ணியில் போட்டு அடித்து குடிக்கும் இல்லைங்களா, மோர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இது பண்ணிட்டுருங்க. ஒரே ஒரு நாள் குடிச்சிட்டு சிஸ்டர் எனக்கு முடி எப்படி உங்களை மாதிரி லாங்காக வேணும், இந்த மாதிரி வேணும்னு நினச்சி கேட்காதீங்க. நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண தான் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்குங்க. ஏன்னா அதில் கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை நம்ம ரூட்டில் இருக்கிற அந்த ஹேரில் இருக்கிற அந்த இதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட முடி ரொம்ப அப்படியே ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப மெல்லிசாக அப்படி பிடிச்சி இழுத்தாலே அத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் உங்களோட ஹேர். இல்லை பார்க்கவே நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா பிளாக்காக ஆரம்பிக்குங்க. இளநரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஜூஸ். நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சிஸ்டர் எனக்கு தெரியல மேக் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். அடுத்து ஒரு சூப்பரான ஜூஸ் ஐட்டத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.